ஹலோ கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து இந்த கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்கொயரி பண்றாங்க. எவ்வளோ பட்ஜெட் இருந்தா ஒரு நல்ல கேம் ஷாப், ஒரு PS5ல 2 ஜாய்ஸ்டிக்கு, PS4ல ஒரு 2 ஜாய்ஸ்டிக்கு, PS2ல ஒரு 2 ஜாய்ஸ்டிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் தேவை, எப்படி ஒரு கேம் ஷாப் ரன் பண்றது, பேசிக்காவே பர் டேல மினிமமாவே நீங்க 1000 rupees earn பண்ணலாம். ஒரு மந்த்லி 30,000 வந்து பேசிக்காவே earn பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ஸ்டார்ட் அ கேம் ஷாப். ஸோ கேம் ஷாப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம் கேமர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு கேம் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஒரு MSME இருக்கணும். நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கணும்னா, அண்ட் ரெண்டாவது நீங்கள் ஒரு கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சரௌண்டிங்கில் 1 kilometers மினிமம் 1 km. ஒரு மாதிரி சைஸாக நிற்கிறான். ஆமாண்ணா சிப்பாய், ஒரு மாதிரி முறுக்கில் தான் நிற்கிறான். ஸோ கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா, மினிமம் 1 kilometers உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கூலும் இருக்கக்கூடாது. அது ஸ்கூல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியே இருந்தாலும் ஒரு சில கேசஸில் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. பட் மேக் ஷூர் தட் 1 kilometer ஸ்கூல் இருக்கக்கூடாதுன்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் ரன் பண்ணுற கேம் ஷாப்பில் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து உட்காந்து விளையாடக்கூடாது. இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஸோ இது வந்து இந்த 2 ரூலை வந்து மெயினாக இது பண்ணணும். நீங்கள் இதிலே வந்து ஒரு கேம் ஷாப்போட சேர்த்து சேல்ஸும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து செட்டப்புக்கு நீங்கள் வந்து ஒரு GST சர்டிஃபிகேட் எடுக்கணும். பட் ஆனால் பேசிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து லெஸ் தென் 20 lakhs கீழே பண்ணுறீங்க அப்படின்னா GST கூட தேவைப்படாது. நீங்கள் GST எல்லாமே ரன் பண்ணலாம் கேமர்ஸ். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, எப்படி ஒரு கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமர்ஸ். ஸோ அடுத்தது வேறு எப்படி, நான் பேசிக்காக வந்து ஒரு கேம் செட்டப் மட்டும் போட்டு ரன் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு 80,000 to 90,000 கையில் வச்சுருந்தா போதும். ஒரு PS5 2 ஜாய்ஸ்டிக்கோட, PS4 ஒரு 4 ஜாய்ஸ்டிக்கோட ப்ளஸ் ஒரு PS2 வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கேம் ஷாப்பில். ஸோ ஈஸியாகவே மந்த்லி மினிமமாக சொல்கிறேன், எப்பயுமே நம்ம அதிகம் வச்சுக்க வேண்டாம், மினிமமாகவே 30,000ன்றது ஈஸியாக ஃபெச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷாப் போட்டுறீங்க, எப்படி அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணி ரீச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்மள மாதிரி ஷாப்ஸ் யாருன்னா டைப்ஸ் வச்சு வாங்குனீங்கன்னா, இப்போ எங்ககிட்ட வாங்குறீங்கன்னா நம்மளாம் வந்து ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். யூடியூப்பில் 1,10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் 55,000+ வச்சுருக்கோம். நாம் வந்து கேம் ஷாப்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். இது மாதிரி நாங்களே வந்து ஒரு வீடியோ பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஷாப் திறக்கிறாங்க, நீங்கள் யாருன்னா இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட்டே பண்ணி கொடுப்போம். அந்த ப்ரொமோஷனில் உங்கள் ஷாப்ஸ் வந்து தெரியறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப்ஸ் நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் அந்த ஷாப்ஸை எப்படி சேல் பண்ணுறது, நம்ம பிரான்ச் மாதிரியே அவங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு சேலை வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறவங்க, ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு ரீசன் சினாரியோவே சொல்கிறேன், எப்படின்னு பாருங்கள். எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க திண்டுக்கல்லேருந்து. அவர் ஒரு கேம் ஷாப் ரன் பண்ணோம், கொஞ்சம் பெருசாக செட்டப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் GST வாங்கி வச்சுருந்தாரு. நான் GST பில்லிங்கில் என்னென்ன ப்ராடக்ட் கொட்டேஷனோ கொடுத்துருந்தேன். அவங்க பேங்க்கில் போய் நம்ம GST பில்லை வச்சு கொட்டேஷன் அப்ளை பண்ணி அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1.5 lakhs அந்த கேம் ஷாப்பில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாப் வந்து ரன் பண்ணுற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீரஜ் அப்படின்றவர் தான், ஓகேங்களா. அது இல்லாமல் அவரோட ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் க்ரீடுன்ட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னோட கஸ்டமர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ் சப்போர்ட் உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இதுதான் அவங்க ப்ரொஃபைல், கேமர்ஸ் கிரிட் திண்டுக்கல்னு சொல்லிட்டு. ஏன்டா எதுடா இங்கேருந்துடா வருது, டேய் சும்மாறா, நான் எதுவுமே சர்ச்சும் பண்ணலையேடா. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார், இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்.
ஸோ இதுதான் அவரோட ப்ரொஃபைல். திண்டுக்கல்லில் நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா அவர் தாராளமாக ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம சப்போர்ட் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி தெரியும். அது மாதிரி தஞ்சாவூர்லேயும் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். இது அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 lakhs கிட்ட மந்த்லி ஏர்ன் பண்ணுறாரு. நீங்களும் அது மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேடோ கேம்ஸ் அணுகுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான சப்போர்ட் 100% என்கிட்ட இருக்கும். ப்ளஸ் பர்சனலாக இது மாதிரி கேம் ஷாப் ரன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பர்சனலைஸ்டாகவே நான் ஒருத்தர் அசைன் பண்ணி கொடுப்பேன். என்னோடய பர்சனல் நம்பரே அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பர்சனலாகவே நான் அசிஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த லெவலுக்கு வந்து நம்மக்கிட்ட சப்போர்ட் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கேம் ஷாப் ரன் பண்ணுறீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து பஜாஜ் போடணும் அப்படின்லாம் சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து டைப்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிறையா பேர் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு கேம் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேடோ கேம்ஸை விசிட் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பேசுங்க, இல்லை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படின்றதை A to Z கைட் பண்ணி கொடுக்குறாங்க. எம்எஸ் முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கே வந்து செட்டப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி தரது கூட பண்ணுறோம். ஸோ அது மாதிரி வேணும்னு நினச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாமளே A to Z எல்லாமே பண்ணி தரோங்க எம்எஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்லாம் வேணும், இல்லை வேறு எதனா கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் வேணும்னா சொல்லுங்கள். எதனா மிஸ் பண்ணியிருந்தேன், எதனா சொல்ல மறந்துருந்தேன், இல்லை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இல்லை ஒரு வீடியோ போடுறேன் எம்எஸ். ஸோ வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை எம்எஸ்.